நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் டாக்குமெண்ட்ரி வெளியானதுல இருந்தே நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் பல சர்ச்சைகளை சந்திச்சுட்டு வராங்க. 400 தான் படத்தோட பிஹைண்ட் தி சீன்ஸை அனுமதி இல்லாம பயன்படுத்தி இருக்காங்கன்னு தனுஷ் தொடர்ந்து இருக்கிற வழக்கு இப்போ கோர்ட்ல விசாரணையில இருக்கு. நயன்தாரா அவங்களோட ரீசெண்ட் இன்டர்வியூல வலைபேச்சு சேனலை சேர்ந்தவங்களை குரங்கோட ஒப்பிட்டு விமர்சனம் பண்ணது. விக்னேஷ் சிவன் புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான சீகிள்ஸ் ஹோட்டலை விலைக்கு கேட்டதா சொல்லப்பட்ட செய்தின்னு இப்படி தொடர் சர்ச்சைகளை எதிர்கொண்டுட்டு வராங்க. அந்த வகையில விக்னேஷ் சிவன் சமீபத்துல டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அதுல விக்னேஷ் சிவன் ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அஜித் சாரை முதல் முறையா சந்திச்சப்போ பேசும்போது அவருக்கு என்னோட 400 ரவுடி தான் படம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாரு. மேலும் நான் யூஸ்வலா நிறைய படம் பார்க்க மாட்டேன், ஆனா 400 ரவுடி தான் படம் பல முறை பார்த்திருக்கேன். குறிப்பா பார்த்திபன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாரு. மேலும் அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, படம் பண்ணலாம்னு சொன்னாரு. இது எப்போ நடந்துச்சுன்னா என்னை அறிந்தால் படம் ஷூட்டிங் அப்போ நடந்துச்சு. அந்த படத்துல ஒரு சாங் நான் எழுதியிருந்தேன் அப்படின்னு விக்னேஷ் சிவன் சொல்லியிருந்தாரு. மேலும் நான் பண்ண ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட ஆவேசம்ல வர ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் மாதிரியே தான் இருக்கும். அஜித் சாருக்கு நான் சொன்ன கதை பிடிச்சது, ஆனா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தான் பிடிக்கல, அதனால தான் AK62 படம் டிராப் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாரு. விக்னேஷ் சிவனோட இந்த இன்டர்வியூவை பார்த்த பலரும் என்னை அறிந்தால் படம் ரிலீஸ் ஆனது பிப்ரவரி 2015, 400 ரவுடி தான் படம் ரிலீஸ் ஆனது அக்டோபர் 2015, எப்படி ரிலீஸே ஆகாத படத்தை அஜித் சார் பார்த்துட்டு என்னை அறிந்தால் டைம்ல பேசியிருப்பாரு, டைம் டிராவல் எதுவும் பண்ணி பார்த்திருப்பாரோ அப்படின்னு விக்னேஷ் சிவன் சொல்றது எல்லாமே பொய்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில விக்னேஷ் சிவனே இதுக்கு பதில் அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங் அப்போ அஜித் சாரை சந்திச்சேன். எனக்கு அவரை என்ன எறிந்தால் ஷூட்டிங்ல இருந்தே தெரியும். GVM சார் மூலமா எனக்கு அந்த படத்துல பாட்டு எழுதுற சான்ஸ் கிடைச்சது. அப்படிதான் எனக்கு அஜித் சாரோட அறிமுகம் கிடைச்சது. 400 ரவுடி தான் படத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவரை விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங் அப்போ ராமோஜி பிலிம் சிட்டியில சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. இதுதான் உண்மை. நான் இந்த சந்திப்பை பத்தி ரொம்ப விலாவரியா சொல்லாததுக்கு காரணம், அந்த இன்டர்வியூல பெரிய டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, அதனால என்னால முழுசா சரியா சொல்ல முடியல, தயவு செஞ்சு இதை கேலி பண்றதை நிறுத்துங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட விக்னேஷ் சிவன் அந்த ரவுண்ட் டேபிள் இன்சிடென்ட்டை பத்தி சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து சீகல்ஸ் ஹோட்டல் தொடர்பான சர்ச்சைக்கு விக்னேஷ் சிவன் விளக்கம் கொடுத்திருந்த நிலையில இப்போ அமைச்சர் லட்சுமி நாராயணனும் விளக்கம் அளிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. விக்னேஷ் சிவன் அவர்கள் இது சம்பந்தமாக நேரடியாக இடத்துல இதை பற்றி பேசவில்லை. நான் அந்த நபரை, இந்த சம்பந்தமாக பேசிய நபரை நான் கண்டிக்கும்பொழுது, கண்டித்து அவர் அனுப்பிவிட்ட பிறகு இவர் புதுச்சேரியில் ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி, சிறந்த அளவில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கான இடம் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு சில ஆலோசனைகளை நான் சொன்னேன். அரசாங்க இடத்தில் பெரிய மைதானத்தில் நடத்துவதற்கான அனுமதி கேட்டால் அதுக்கான கட்டணங்களை வரி மற்ற விஷயங்களில் சேர்ந்து கொடுக்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அதை நாங்கள் அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று சொன்னேன். அதை கேட்டுவிட்டு புதுச்சேரியில் இருக்கிற 2 இடங்களில் 3 இடங்களில் இடத்தை தேர்வு செய்வதற்காக சென்றார். இதுதான் நடந்தது. அவர் நேரடியாக இடத்தில் விஷயமாக அது பேசவில்லை. அவர் பேசவில்லை. ஆனால் அவர் கூட வந்த உள்ளூரில் இருந்த ஒருவர் அந்த சப்ஜெக்டை பேசினார்.